Hi friends, welcome to Meena's Samiyal. This episode is being sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் கேட்டகரி மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் பாவ் பாஜி. பாவ் பாஜி யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிச்சான பட்டரியான லிப் ஸ்மாக்கிங் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாட் கேட்டகரியில இருந்தா கூட ரொம்ப ஃபில்லிங்கான சாட் அப்படின்னு சொல்லலாங்க. ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த ரெசிபி நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பிடிச்சதா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஸோ இந்த மும்பை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் பாவ் பாஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாவ் பாஜி செய்ய தேவையான பொருட்கள்: பாவ் பன்ஸ் தேவையான அளவு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 4, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 2, கேரட் அரை கப், குடமிளகாய் அரை கப், காலிஃப்ளவர் அரை கப், பச்சை பட்டாணி அரை கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பாவ் பாஜி செய்யறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஆயில், 1 டீஸ்பூன் அளவு போதும். பாவ் பாஜிக்கு ஆயில் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா பட்டர் போடும்போது பட்டர் கருகிடும். அந்த காரணத்துக்காக தான் கொஞ்சம் ஆயில் அண்ட் கொஞ்சம் பட்டர் நம்ம சேர்க்க போறோம். எண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருகியாச்சு. அடுத்தது வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டா தான் இந்த டிஷ்ஷுக்கு சூட்டபிளாக இருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனிங் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, லைட் பிங்க் ஆனாலே போதும். வெங்காயம் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்து பொடியாக நறுக்கிய கேரட், கேப்சிகம் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கின காலிஃப்ளவர், அடுத்தது டொமேட்டோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தா குக்கிங் டைம் சீக்கிரமாக முடியும். ஆனால் டைரெக்டாக வதக்கி பண்ணும்போது அதோடைய டேஸ்டே தனி. ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சீக்கிரமாக வேகும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிகிறோமோ அந்த அளவுக்கு பாவ் பாஜி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெக்ஸ்டர் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் பாவ் பாஜி டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் பேன் எடுக்கும் போது நல்ல அகலமான பேன் எடுங்க அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி மசிகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மசிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வேக வச்சு நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உடனே தோல் நீக்கி மசிச்சாதான் இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். கொஞ்சம் ஆறுனா கூட கட்டி வந்துடும். இன்னொரு வாட்டி மத்தால நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் 1 by 1 சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பாவ் பாஜி மசாலா, அதுக்கப்புறமா கசூரி மேத்தி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மசிகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ கொஞ்சம் நல்ல பொறுமையாக மசிச்சுக்கோங்க. அதனால தான் கட் பண்ணும்போதே நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டா இந்த மாதிரி மசிகிற வேலை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாஜி கொஞ்சம் டைல்யூட் வெர்ஷனில் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து பட்டாணி மேஷ் பண்ணும்போது கூட சேர்த்துருக்கலாம். ஆனால் அங்கங்கே பச்சை கலரில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு மஸ்ட் ஷாப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரம்பத்தில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு.
இது இப்போ நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இப்போ நம்ம பாஜி பியூட்டிஃபுல்லாக கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்கு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியை தூவிடலாம். ஸோ நவ் our பாஜி இஸ் ரெடி. பாவ் எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். பாவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி செட்டாக விற்பாங்க. இது வந்து நம்ம ஹாரிசான்டலாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி ஹாஃபா, ஏன்னா பட்டர் வந்து நல்லா உள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் ஆகிறதுக்கு. தவா சூடாயிடுச்சு. கொஞ்சம் பட்டர். பாவ் பாஜிக்கு வந்து பட்டர் தாராளமாகவே போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டர் கொஞ்சம் உருகினதுக்கு அப்புறமா ஒரு 2 கசூரி மேத்தி இலைகள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் பாவ் பாஜி மசாலா. இது போடுறதுனால பாவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட்டரே வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல பேக் சைட் ஆஃப் த பாவ், அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கலாம். எல்லா பக்கமும் பட்டர் படுற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாவ் வந்து கிறிஸ்பாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு சாஃப்டர் வெர்ஷன் வேணும் அப்படிங்கும்போது நம்ம சாஃப்டாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிறிஸ்பர் வெர்ஷனில் எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் டோஸ்ட் ஆகட்டும். ஸோ நல்லா 2 பக்கமும் கிறிஸ்ப் ஆயாச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ our பாவ் இஸ் ஆல்சோ ரெடி. இப்போ பிளேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். Bhaji is ready. So Mumbai street food Pav Bhaji எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook_with_meena அப்படினு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.